மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அனைவருக்கும் நான் தருகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு தியானத்தை செய்ய விரும்புகிறேன். அந்த தியானத்தை நான் 3 தலைப்புகளிலே செய்கிறேன். முதல் தலைப்பு சிந்திப்போம், 2வது தலைப்பு சந்திப்போம், 3வது தலைப்பு சாதிப்போம். ஆங்கிலத்திலேயும் கூட நான் சொல்கின்றேன், சிந்திப்போம், let us think, சந்திப்போம், let us meet, சாதிப்போம், let us achieve. முதல் தலைப்பாக நான் சொன்னேன் சிந்திப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே கடவுளோடு இருந்தார், கடவுளுக்கு சமமாக இருந்தார். ஆனால் அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வருகிறார். நம்மை போன்ற ஒரு மனிதனாக மனித உருவத்திலே வருகிறார். நான் சொன்னேன் தலைப்பாக சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்?
நான் பேராயராக இருக்கும்போது வெளிநாட்டிலிருந்து கெஸ்ட் வருவாங்க. அப்போ என்னிடத்துல வந்தபோது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் கேட்பார்கள், பிஷப், திருச்சியிலே அல்லது தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்ப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? டியர் பிஷப், இஸ் எனிதிங் இன் திருச்சி ஆர் இன் தமிழ்நாடு டு see something great அப்படி என்று சொல்லி கேட்பார்கள். நான் இந்த எதற்கு சொல்கிறேன் சொன்னால், அவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் நாமும் கூட அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்டோட போவோம். இது இயற்கை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வருகிறார். அவர் எதற்காக வந்தார்? வெளிநாட்டு கெஸ்ட் கேட்டதை போன்று என்ன இருக்கிறது பார்க்கலாம் என்று அதற்காக வந்தாரா? இந்த உலகத்திலே 7 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அதிசயங்கள் எல்லாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அந்த அதிசயங்களை பார்ப்பதற்காக வந்தாரா? அருமையான சகோதர சகோதரியே, நம்மை போன்று ஆண்டவர் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களை பார்ப்பதற்காக வரவில்லை, இந்த மனு மக்களை மீட்பதற்காக வந்தார். நாம் மார்க் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். அதே நம்முடைய ஆண்டவர் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. Our Lord Jesus has a purpose for his life. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கே வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மற்றவர்கள் கூட ஆண்டவருடைய நோக்கத்தை அவர்களும் சொன்னார்கள். நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யோவான் சானகன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக வந்தார் என்பதை யோவான் இயேசுவை பார்த்தவர் அவர் சொல்லுகின்றார். அதே போன்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்த இயேசுவை தமஸ்கு பாதையிலே அவர் பார்த்தார், கேட்டார், இயேசுவோடு பேசினார். அவர் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் வந்த நோக்கத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்த மற்றவர்களும் இயேசு எதற்காக வந்தார் என்று சொல்கிறார்கள். எனவே இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதைத்தான் சொன்னேன், சிந்திப்போம். let us all think. இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். நான் சொன்ன வசனங்களை எல்லாம் கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுவை போல அவருடைய மகனாக, மகளாக, அவருடைய பிள்ளைகளாக நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பேன். இந்த வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளோடு நான் வாழப் போகிறேன். இந்த வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக வாழப் போகிறேன் சொல்லி நாம் சிந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தாத்தா தன்னுடைய பேரனிடத்தில் சொன்னாராம், பேரன், நான் உனக்கு 3 காரியங்களை சொல்றேன், நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சிட்டியன்னா எதிர்காலத்துல பெரிய ஆளா இருப்ப அப்படின்னு சொன்னாராம். அப்போ தாத்தா சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா சொன்னதை செஞ்சா எதிர்காலத்துல பெரிய ஆளா இருக்கலாமே. தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு கேட்டானா. இப்போ தாத்தா சொன்னாராம், முதலாவது நீ செய்ய வேண்டியது சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் தான் நீ உயர்ந்த இடத்திற்கு நீ உயர்த்தப்படுவாய். உன்னுடைய சிந்தனை தான் உன்னை உயர்த்தும். அதனால சிந்தி. சரி தாத்தா, 2வது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா. நான் 2வது சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீ சிந்திக்க வேண்டும். அப்போ 3வது தாத்தா, நீ சிந்திக்க வேண்டும். 3 முறை அந்த தாத்தா பேரனிடத்திலே சொன்னாராம். அருமையான சகோதர சகோதரியே, நாமும் கூட சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர், என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும் போது ஒரு நோக்கத்தோடு வந்தார். நான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நான் படிக்கின்றோம்.
எதற்காக சுற்றித் திரிந்தார்? வியாதியுள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுக்க, பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்ட அவர்களுக்கு விடுதலை கொடுக்க, அதற்காகத்தான் சுற்றித் திரிந்தார். ஊரை பார்க்கணும், அதிசயங்களை பார்க்கணும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு வரவில்லை, சுற்றி திரியவும் இல்லை. ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார். எனவே அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்றைக்கு சிந்திப்போம். நமக்கு ஒரு நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம். அந்த அர்த்தம் நமக்கு இருக்கும்போது, அந்த நோக்கம் நமக்கு இருக்கும்போது, உண்மையாக நான் சொல்கின்றேன், அது நம்மை உற்சாகப்படுத்தும். நான் எடுத்துக்கொண்ட இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்குமாக நான் உற்சாகமாய் உழைப்பேன். நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பகலிலே கனவு காணுங்கள். எல்லாரும் ராத்திரில தான் கனவு காணுவோம். ஆனா அவர் சொன்னார், பகல்ல காண சொன்னாரு. ஏன் பகல்ல காணுங்க என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை சாதிப்பதை குறித்து நீங்கள் கனவு காண வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அன்பான சகோதரிய சகோதரியே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஆகவே என் வாழ்க்கைக்கு, மீதியான வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை என் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற போகிறேன். ஒரு குறிக்கோளை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். தீர்மானத்தை எடுப்போம். இரண்டாவது நான் சொன்னேன், சந்திப்போம். Let us all meet. நாம் பொதுவாக ஒரு காரியத்தை அறிவோம், சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. அருமையான சகோதர சகோதரியே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிலுவை என்பது பாடுகள். எல்லா வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய எத்தனை பாடுகள், பாடுகள் இல்லாமல் சாதனை இல்லை. எனவே நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதனையை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நமக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் உண்டு. எனவே இதையெல்லாம் நாம் சகிக்க வேண்டும். அதை குறித்து நாம் யோசிக்காமல் நாம் எடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நாம் பூர்ணமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை போன்று ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பிடித்து சிறையிலே போட்டு அடித்து துன்பப்படுத்தினவர். அப்பேற்பட்ட அந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை தமஸ்கு பாதையிலே நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த போது அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அருமை சகோதரனே, பவுல் அந்த வார்த்தையை ஆண்டவரிடத்திலே கேட்டுவிட்டு அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், ஒரு நோக்கத்தை எடுக்கிறார். Paul had a purpose for his life. அங்கே சொல்லுகின்றார், நற்செய்தியை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கைக்கு, மீதியான வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னதாக நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். மனித வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு கஷ்டங்கள், இன்னல்கள் வந்திருக்கிறது. ஆனால் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில அவர் நற்செய்தியை அறிவித்த அந்த நாளில அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டு அங்கே எழுதுகிறார். எனவே நாம் யோசித்த யோசனையை, எடுத்த முடிவை, தீர்மானத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் வரும். நெகேமியா புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம். நெகேமியா புத்தகத்தில் நாம் நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்தக்காரராக இருக்கிறார். அப்படி இருந்த அவர் எருசலேமில் இருந்த அந்த ஆலயத்தின் மதிர்ச்சுவர்கள் இடிக்கப்பட்டு தூளாகி கிடக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு அதற்காக மனம் வருந்தி ஜெபித்து உபவாசித்து
அதை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்கு வருகிறார். எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து வாருங்கள், எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அழைக்கிறார். அப்படி ராஜா அரண்மனையில் இருந்த நெகேமியா ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய அந்த மதிற்சுவர்கள் இடிக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்டு அதை கட்டுவதற்காக வந்தபோது நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை வரவேற்றிருக்க வேண்டும், வாழ்த்திருக்க வேண்டும், மாலை சூடி அவருக்கு மரியாதை செய்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? நீங்க 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே நெகேமியாவுக்கு விரோதமாக நெகேமியா கட்டுகின்ற இந்த மதிர்ச்சுவர் ஒரு நரி போனால் கூட விழுந்து விடும் என்று அவ்வளவு கேவலமாக நெகேமியாவுடைய முயற்சியை அவர்கள் பேசினார்கள். ஆனால் அதையெல்லாம் கூட நெகேமியா கேட்டார். அதற்காக தன்னுடைய பணியை விட்டுவிடவில்லை. அதே நாம் தொடர்ந்து படிப்போம் என்றால் அந்த மதிர்ச்சுவரை கட்டுகின்ற அந்த கட்டுமானத்தை செய்கிறவர்களுடைய இடுப்பிலே கத்தியை ஈட்டியை கட்டி கொண்டு கட்டுகளுக்கு பாதுகாப்பாக வில்லையும் அம்பையும் வைத்திருக்கிற அந்த வீரர்களை நெகேமியா நிறுத்தி அந்த கட்டுமான பணியை செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். நீங்களும் நானும் உலகத்தில் எத்தனையோ கட்டுமான பணிகளை பார்த்திருக்கிறோம். ஒருவரை இப்படி கட்டுகிறவர்கள் ஈட்டியை வைத்துக் கொண்டு கட்டவில்லை. கட்டுகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆயுதங்களோடு நிற்கிற ஆட்களை நாம் நிறுத்தி வைத்ததை பார்த்ததில்லை. நாமும் கூட அப்படி செய்ததில்லை. ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கையில அதிகமான ஏச்சுக்கள், பேச்சுக்கள், என்ன நடக்கும், எப்போது நடக்கும் என்று அப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்கள் இருந்தன. கட்டுமான பணி செய்யும் போது நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக அதற்கு எதிர்ப்பு வரும். நம்மை குறித்து ஏளனமாக பேசுவார்கள். நம்முடைய இந்திய நாட்டின் தந்தை என்று மகாத்மா காந்தியை நாம் அழைக்கின்றோம். மகாத்மா காந்தி இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஜெயிலில் இருந்த நாட்கள் 2000 நாட்கள். 2000 நாட்கள் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லி கணக்கு போட்டு பாருங்க. இப்படி ஜெயில் வருது என்று சொல்லி மகாத்மா காந்தி கவலைப்படல. ஒரு சமயத்துல மகாத்மா காந்தி உட்கார்ந்திருக்கும் போது அந்த வெளிநாட்டு போர் சேவகன் என்ன செய்தானா, மகாத்மா காந்தி தன்னுடைய ஷூனால அப்படியே உதைச்சானா. மகாத்மா காந்திக்கு இந்த கஷ்டம், கேவலம். அப்போது கூட மகாத்மா காந்தி எதற்கு நாம் இப்படி கவலைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், இப்படி வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன் என்னை உதைக்கிறானே என்று சொல்லி தன்னுடைய நோக்கத்திலிருந்து அவர் விட்டு விடவில்லை, ஒதுங்கி போகவில்லை. எத்தனையோ இன்னல்கள், சத்திய சோதனை என்று அவர் எழுதின அந்த புத்தகத்தை நாம் படிப்போம் என்றால் ஏராளமான துன்பங்களை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் எதற்கு சொல்கிறேன் சொன்னால், ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும், ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நமக்கு ஏளனமான பேச்சு, கேவலமான பேச்சு, இன்னல்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் வரும். அதுக்காகத்தான் நான் 2வது தலைப்பா சொன்னேன், சந்திப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் துணிச்சலோடு சந்திப்போம். சந்தித்தவர்கள் தான் சாதித்தார்கள். இப்படி வருகிறதே, பேசுகிறார்களே, ஏளனமா கித்துகிறார்கள் சொல்லிட்டு நினைச்சவங்க அதை விட்டுட்டு போகல. யாரெல்லாம் விட்டுட்டு போகாம நிலை நின்று குறிக்கோளிலே அதை நிறைவேற்றும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் சந்தித்தார்கள். அருமையான சகோதர சகோதரியே, நான் நெகேமியாவை பற்றி சொன்னேன். நெகேமியா எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த மதிர்ச்சுவரை கட்டுகின்றார். நீங்க நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 52 நாட்களிலே, ஜஸ்ட் 52 days அதிலே அவர் கட்டி முடிக்கிறார். அவர் சிந்தித்தார். எருசலேம் ஆலயத்தினுடைய அந்த மதிர்ச்சுவரை கட்ட வேண்டும் என்று அவர் சிந்தித்தார். பாடுகளை சந்தித்தார், சாதித்தார், கட்டி முடித்து சாதித்தார். அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பணியிலையும் கூட எத்தனை விதமான ஏளனமான பேச்சு,
இவன் பெயல்செபூல், பேய்களின் தலைவனால் பேய்களை ஓட்டுகின்றான். அதே போன்று இவன் நாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படிக்கும் போது இவன் சமாரியன், பேய் பிடித்தவன், பைத்தியக்காரன், இப்படி எத்தனையோ காரியங்களை பேசினார்கள். இயேசுவின் மீது கல்லறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்று 2 முறை இயேசுவின் மீது கல்லை போட்டார்கள். எல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் சகித்து தாம் வந்த நோக்கமாகிய இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதை சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் செய்து முடித்தார். இன்றைக்கு உயிர்த்த எழுந்த நாளிலே நாம் சொல்லுகின்றோம், பாடுகின்றோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் ஒடிந்தது, பிசாசும் பிசாசோடு சேர்ந்த பாவங்களும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது என்று சொல்லி உற்சாகத்தோடு பாடுகிறோம், பேசுகிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பாடுகளை, ஏச்சுகளை, பேசுகளை, அவமானங்களை அவர் சந்தித்தார். அதற்காக அவர் வருத்தப்படாமல் துணிந்து நின்று தன்னுடைய குறிக்கோளிலே அவர் நின்றதினாலே தான் இன்றைக்கு நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்க வேண்டும், என்ன நமக்கு குறிக்கோள் என்பதை சிந்திப்போம், தீர்மானம் எடுப்போம். அப்படி எடுத்த தீர்மானத்தை நாம் செய்யும் போது வருகிற அவமானங்கள், கேவலங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிப்போம். அதற்கு பின்னராக நாம் எடுத்த அந்த குறிக்கோளை நிறைவேற்றி காட்டி சாதித்து காட்டுவோம். அது நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம். நம்முடைய அருமையான அடியார் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலன், அவர் நற்செய்தி அறிவிப்பது என்னுடைய கடமை, என்மேல் விழுந்த கடமை என்று சொன்னார். அந்த நற்செய்தியை அவர் சுமந்து சென்றார். சுமந்து செல்லும் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்கள் எத்தனை எத்தனை, எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து பவுலும் வெற்றி சிறந்து இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். எனவே சாதனைகள் செய்தார். நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆண்டவருடைய அடியார் நெகேமியாவை போல, பவுலை போல ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி காட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே வாழ்க்கை பாடம் என்ற இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். இது ஒரு ஆண்டுக்குரிய தியான புத்தகம். 365 தியானங்கள் இதில் இருக்கின்றன. இதற்கு நான் வருடத்தை போடாமல் எழுதியிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் எந்த தியானத்தை எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம். எனவே நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இது நான் வெளியிட்ட என்னுடைய 40வது புத்தகம். எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது நான் உண்மையாக சொல்கிறேன், அது மிகுந்த பயனுள்ளதாக, பிரயோஜனமாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டில் ஒரு புத்தகத்தை வாங்கி தின தியானமாக உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், உங்களுடைய தனி ஜெபத்தில் இதை பயன்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.